வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகரை குளிர்விக்கும் விதமாக ராமராயர் மண்டகப்பட்டியில் தீர்த்தவாரி கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கள்ளழகரை குளிர்விக்கும் நிகழ்வு தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வெற்றி இணைகிறார். வெற்றி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அழகர் எவ்வளவு பெரிய கொண்டாட்டக்காரர் அப்படிங்கறத காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு இது. ஏன்னா அழகனுடைய விழா முழுக்க ஆற்றினுடைய வடகரை பகுதியில் நடக்குது. மீனாட்சியுடைய விழா முழுக்க ஆற்றினுடைய தென்கரை. இந்த வடகரை பகுதியில அழகரை பார்க்க வர்ற மக்கள் எல்லோரும் பெரும்பாலும் கிராமப்புற மக்கள். இவங்க கிட்ட பக்தி உணர்வை விட கொண்டாட்ட உணர்வு தான் ரொம்ப அதிகம். அவங்க கிட்ட சுற்றுலா உணர்வு அதிகம். இந்த விழாவை ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு அணுவும் கொண்டாடி தீக்கிற மனிதர்கள் இவங்க தான். அது அழகரின் பெயரால் நடக்கும். இவங்களோட கொண்டாடுறதுக்காகத்தான், இந்த கொண்டாட்டத்துல பங்கேற்ற அவரும் மகிழ்ச்சியா இருக்கிறதாகத்தான் அவரும் மதுரை வர்றாரு. அப்படி வந்தவர் தான் இன்னைக்கு காலையில வைகை ஆத்துல இறங்குறாரு. அப்போ லட்சக்கணக்கான மக்கள் அவங்களுடைய சந்தோஷ கூக்குரலுக்கிடையே, அவங்களுடைய மகிழ்ச்சிக்கிடையே அவர் ஆத்துல இறங்கியிருந்தாரு. அதுக்கு பின்பாக இப்போ நடுவுல மண்டகப்படிகளுக்கு சென்றுட்டு இப்ப திவான் ராமராயர் மண்டகப்படியில அவருக்கு தீர்த்த வாரி அப்படிங்கிறது அழகர் வேடமிட்டு அவருடைய அடியவர்கள், அவருடைய இளைஞர்கள், ஆண்கள்னு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 48 நாள் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து இந்த வேடத்தை போட்டு இங்க அந்த ஆட்டு தோல் பையில கலந்த நீரை கொண்டு அழகர் மேல வாரி இறைச்சி அப்படி பீச்சி தீர்த்த வாரி நடத்துவாங்க. இது சம்மர் காலத்துல இந்த விழா நடக்குது, சித்திரையில் நடக்குது. அப்படிங்கிறதுனால இந்த தீர்த்த வாரி அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமாகவும் ரொம்ப அவசியமான ஒரு நிகழ்வு, பண்பாட்டு பூர்வமாக ரொம்ப அவசியமான நிகழ்வு. ஆடி பாடி ஒரு துள்ளி இடம் இல்லாம மொத்த பேரும் ஆடி பாடி இவங்க எல்லாரும் அந்த அழகரை இப்போ தீர்த்தவாரி கொண்டாடி அனுப்பியிருக்காங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றி.